வணக்கம் ராதிகா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தருவைக்குளம்ங்கிற கிராமத்தை சேர்ந்த சுந்தர் என்பவரது செவில் வலை விசைப்படகு. அதாவது இந்த விசைப்படகானது இவர்கள் இந்த செவில் வலை கொண்டு மீன்பிடிக்கக்கூடிய ஒரு விசைப்படகு. இவர்கள் தங்குகடல் மீன்பிடிப்பிற்கு சென்று தங்குகடல் மீன்பிடித்து வருவது வழக்கம். இதன்படி இவர்கள் 24ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம், தருவைக்குளத்திலிருந்து மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றுள்ளனர். தூத்துக்குடியில் இருந்து சுமார் 16 கடல் மைல் தொலைவில் இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது, அதாவது நேற்று அதிகாலையில் 25ஆம் தேதி காலையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போதே படகில் சமையல் செய்யும் வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் திடீரென படகில் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த படகு இதனால் படகு முழுவதும் எரிந்து சாம்பலாகியுள்ளது. இதனை அருகில் இருந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த மற்றொரு மீனவர்களின் படகில் இருந்தவர்களுக்கு தெரிய வந்ததால் புகையா வந்ததை பார்த்து உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளார்கள். அந்த தீ பிடிக்க ஆரம்பித்ததுமே அவர்களும் வயர்லெஸ் கருவி மூலம் அருகில் உள்ள படகுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாகவும் அவர்கள் கேட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து அதன் அருகில் வந்த அந்த மற்ற படகுகள் அதனை உடனடியாக அவர்களை மீட்டு அந்த மீனவர்களை அந்த இடத்தில் இருந்து காப்பாற்றியுள்ளார்கள். உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த படகு முற்றிலுமாக எரிந்து கடலில் மூழ்கியுள்ளது. இந்த நிகழ்வு அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அந்த கிராமத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இதனை அந்த அருகில் அந்த காப்பாற்ற வந்த மீனவர்கள் தங்களது படகில் இருந்து படம் பிடித்துள்ளார்கள். அதனை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான அவ்வப்போது இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதாகவும், திடீரென படகுகளில் உயிரிழப்புகள், அதாவது ஏதாவது எமர்ஜென்சி மருத்துவ பிரச்சனைகள் கூட ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்காக கடல் ஆம்புலன்ஸ் தேவைப்படுகிறது. இதனை எங்களுக்கு செய்து கொடுத்தால் இது போன்ற நேரங்களில் கடல் ஆம்புலன்ஸ்கள் எங்களை காப்பாற்றுவதற்கும் மற்றும் இது போன்ற பெரிய பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அந்த படகுகளை காப்பாற்றுவதற்கும் ஏதுவாக அதற்கான உரிய ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்பதாகவும் அப்பகுதி மீனவர்களின் கோரிக்கை இப்பொழுது எழுந்துள்ளது. ராதிகா. சோழி முடிஞ்சிருச்சு. யாருக்குமே நீச்சல் தெரியாது. அணிய உள்ளா கொடுது. தெளிவா இருக்கா? சோழி முடிஞ்சிருச்சு. யாருக்குமே நீச்சல் தெரியாது.